ஹாய் டாக்டர். ஹாய். டாக்டர், தைராய்டு நேம சாப்பிடுங்க. அவ்வளோதானே, சாப்பிட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி லோ தைராய்டுனால, அதாவது ஹைப்போ தைராய்டுனால என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு அதோட அறிகுறி தெரிஞ்சுக்கோங்க. தைராய்டு தான் நம்ம எனர்ஜிக்கும் மெட்டபாலிசமுக்கும் ரொம்ப முக்கியம். பல தடவை சொல்லியாச்சு, தைராய்டு கம்மியாக இருந்தால் எனர்ஜி லோவாக இருக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இப்போ உள்ள பசங்க, ஜென்ஜி பசங்க சொல்கிற மாதிரி ஹேர் இஸ் நாட் ஹேரிங், நெயில் இஸ் நாட் நெயிலிங்ன்றாங்களே, தைராய்டில் அது ரொம்ப காமன். நெக்ஸ்ட்டு பிரெயினில் தாட் பிளாக்ஸ் நிறைய வரும், ஃபாகிங் இருக்கும், சரியாக அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதனால் கூட உங்களுக்கு டிப்ரெஷன் அந்த மாதிரி போகும். நெக்ஸ்ட்டு தலைகீழ நின்று எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணாலும் வெயிட் குறையாது, அதுவும் ஹைப்போதைராய்டுனால ஒரு ரீசனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூஞ்செல்லாம் வீங்கின மாதிரி இருக்கலாம், சரியாக அவங்களுக்கு அந்த வாட்டர் லாகிங்னு சொல்லுவாங்க, அதனால கூட ஹைப்போதைராய்டுனால கூட அது வரும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வந்து தைராய்டில் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மோஷன் சரியாக போகுது, அதுவும் ஒரு இஷ்யூ. லேடிஸுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரை ஸ்கின் வரும், ஏகப்பட்ட இஷ்யூ லோ தைராய்டுனால வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் என்ன, தைராய்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். புரிஞ்சுதாமா? அதெல்லாம் ஓகே டாக்டர். இப்போ தைராய்டு நேம சாப்பிட்டுருவோமா? விஜய் பேர நான் சாப்பிட போறேன். வி ஃபார் விக்ஸ் முட்டாய். அதனால என்ன, தைராய்டு, டி ஃபார்